ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் ஜேபிடி. சொல்ல மறந்துட்டேனே. விஷிங் யூ அ ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். இந்த நியூ இயரை வந்து கொஞ்சம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்த இயர் நம்ம ரெசல்யூஷன் வச்சுட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. யார் சொல்கிறா பாருங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் போன வருஷம் வச்ச ரெசல்யூஷனே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. பட் அதுக்கு நேர்மாறாக நான் வந்து போன வருஷம் தான் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். அண்ட் என்னோட வெயிட் 98.5. அதுதான் எஃப்எம் மாதிரி போயிடுச்சு. நேற்று தான் செக் பண்ணேன். அந்த அந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக மைண்ட் ஃபக் ஆயிருந்தேன். இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் கேட்டிங்கன்னா, ரெசல்யூஷனே கிடையாது. ரெசல்யூஷனுக்கு பதிலாக என்ன ஒரு இது வச்சுருக்கேன்னா, 2 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்னொன்று வந்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னா நான் எல்லா இடத்துலையுமே கான்ஃபிடென்ட் லேக்காக தான் இருந்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல, ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருப்போம். பட் எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது. என்கிட்ட கன்டென்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல அத நான் அப்படியே விட்டுருவேன். கன்சிஸ்டன்சி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த நான் டயட் ஃபாலோ பண்றேன்னா, 2 நாள்லயே போயிட்டு கேன்டீன்ல சமோசா சாப்பிட்டு அது டயட்ட காலி பண்ணுருவேன். லைக் சமோசானா 1, 2 இல்ல. நான் ஒரு 4, 5 சமோசா சாப்பிடுவேன். அண்ட் எப்படி சொல்றது? ஆப்வியஸ்லி நான் வந்து நெறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் இந்த வருஷம்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும். இந்த வருஷம் வந்து நெறைய பிளான்ஸ் இருக்கு. நெறைய பிளான்ஸ் இன் த சென்ஸ், நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். படிச்சுட்டு இருக்கிறதுல வந்து ஏப்ரல்ல வந்து எனக்கு அந்த கேம்பஸ் மாரி ஒண்ணு வரும். ஸோ அதில செலக்ட் ஆகணும் முதல்ல. அண்ட் நல்ல வேலைக்கு போணும். அதை தாண்டி சேனல் இருக்கு. சேனலை டெவலப் பண்ணணும். அ நான் ஒரு 2021 டைம்லலாம் நெறைய கன்டென்ட்ஸ் இருக்கும் என்கிட்ட. இப்போ அந்த கன்டென்ட்ஸ் எல்லாமே நெறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்கிட்ட இப்போ கன்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 0. நானே வந்து அவுட்டேட்டடா தான் இருக்கேன். பட் நான் வந்து அப்டேட் ஆகி நெறைய வீடியோஸ் போட கத்துக்கிட்டு இருக்கேன். நெறைய ஆப்ஸ்ல எடிட் கூட எனக்கு பண்ண தெரில. உட்காந்து நானே ஏதோ ஒரு மாதிரி தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். பட் அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து இந்த வருஷம் யாரையும் நம்பல. என்ன நம்பி இறங்கியிருக்கேன். ஏன்னா, என்ன நம்பி என் ஃபேமிலி இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இன் த சென்ஸ் நெறைய நெறைய ஹோப்ஸ் இருக்கு என் சைட்ல. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து சரி நான் ஏதோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். அண்ட் அதே டைம்ல அவங்க நம்பிக்கையும் வீணடிக்க மாட்டேன். இந்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. எங்க அக்கா, சொந்த அக்கா சொல்லுவேன்ல, சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, அவங்க கூட தான் ஸ்டார்ட் ஆச்சு. வருஷம் வருஷம் அவங்க கூட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க கூடயும், மாம்ஸ் கூடயும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா போச்சு. இந்த நியூ இயர் டு பி ஹானஸ்ட் நல்ல நியூ இயரா போகணும்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் நல்ல நல்ல நியூ இயரா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம். இந்த இந்த நியூ இயர்ல வந்து முக்கியமா நான் சொல்லணும்னு நெனச்சது என்னன்னா, நெறைய பேர் நம்மளுக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, வேணும்னே வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நெறையா எப்படி சொல்றது, அன்ஃபர்கெட்டபிள் அடிலாம் குடுத்துருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் மறந்துருங்க. டூ பி ஹானஸ்ட். இந்த இந்த லைஃப்ல வந்து நம்ம எவ்வளோ வாழப்போறோம், எவ்வளோ நாள் வாழப்போறோம்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் வந்து யாரையும் வந்து பகைச்சுக்க வேணாம். யார் கூடயும் சண்டை போட வேணாம். அப்படி ஏதாவது சண்டை போடுறாங்களா? ஆமா நீ தான் ரைட்டு. நீ தான் ரைட்டு. நான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் கான்வர்சேஷன்ஸ் அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா, கான்வர்சேஷன்ஸ் கட் பண்ணிடுங்க. அண்ட் அதே டைம் அவங்க திருப்பி வந்து பேசுகிறாங்களா பேசுங்க. சண்டைகளை கம்மி பண்ணுங்க. அண்ட் எல்லாம் ஹாப்பியாக இருங்க. வேற என்ன சொல்லணும், நான் ஏதோ மைண்டில் வச்சுருந்தேனே. அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நிறையா நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களை நீங்களே மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க. நான் அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து, நீங்கள் உங்களை நம்புங்க. ஏன்னா நான் வந்து இவ்வளோ வருஷமாக என்னை நம்பாமல் நான் பாட்டுக்கு எ ஊர் பேர் எல்லார் பேச்சும் கேட்டு தான் வளர்ந்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீ இது பண்ணுவ, நீ இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது, சரி இது பண்ணா நல்லா இருக்குமே, அது பண்ணா நல்லா இருக்குமே, சரி இது நம்ம பண்ணலாம், அது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஷூட் போறல, நீ ஷூட்டே போடா அப்படின்னா, சரி ஷூட்லாம் போகாதடா, உனக்கு ஒரு வேலை வேணும்னா நீ வேலைக்கே போடா. ஈவென்ட்ஸ் பண்றல ஈவென்ட்ஸ் போடா. நீ எம்சி பண்றல எம்சிக்கு போடா. மிமிக்ரி பண்றனா மிமிக்ரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எப்படி சொல்றது, நிறைய பேர் ஓன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நான் அப்படி அப்படி ஒரு மாரி போயிட்டேனோன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு ஃபீல். நான் ஒரு உண்மையிலேயே ஒரு தண்டகர்மாந்திரமா தான் இருக்கேன். இந்த இயரும் அதே தண்டகர்மாந்திரமா இருந்தா சுத்தமா வேலையாவாதுல்ல. ஸோ இந்த வருஷம் நம்பிக்கையா இறங்கணும். நான் என்ன நம்பி இறங்குறேன். என்னால எது முடியுமோ அத நம்பி நான் இறங்குறேன். பார்ப்போம். நான் நம்பி இறங்கியிருக்கேன். ஆண்டவன் வந்து அதுக்கான கரெக்ட்டான ஒரு கைடன்ஸ குடுத்து என்ன ப்ராப்பரா நடத்துனார்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் பயங்கரமா நம்ம வந்து இந்த இயர்க்கான அந்த ஃபுல் ரிசல்ட்ஸ் போடலாம்.
ஸோ நாளைலேருந்து டே 1 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டே 1னா கன்சிஸ்டன்சியோட அந்த டே 1 ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட போகிறேன். கன்சிஸ்டண்ட்டாக வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்கான எல்லா முயற்சியும் எடுக்க போகிறேன். இது நான் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வீடியோ போடுவேன். டெய்லி யூடியூப்க்கான ஒரு வீடியோவும் இருக்கும். அண்ட் என்னோடய வெயிட் லாஸ்க்கான ஒரு வீடியோவும் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து கூச்சப்பட்டுட்டு இருந்தேன். சரி வெயிட் லாஸ்க்கான வீடியோலாம் போட்டா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மயிர் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ போடுவோம் அவ்வளோதான். எல்லாமே கன்டென்ட் தானே. நான் வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு கன்டென்ட். ஸோ தட் நான் வந்து இப்போ இன்னைக்கு வீடியோ போடலன்னா நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன்ல. அதுக்காக வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியலனாலும் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணுவேன். நிறைய கஷ்டத்தை தாண்டியாச்சு. இந்த வாட்டி நான் விட்டேன்னா எனக்கு வந்து வேறு வழியே தெரில. நான் வந்து ரொம்ப தண்டமாக தான் இருந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் ஜெயிச்சிருவோம் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான ஹார்ட் பிரேக்கே என் தளபதி போகிறது தான். எனக்கு அது நினச்சாலே கண்ணில் கலகுது. பார்ப்போம். மோட்டிவேஷ்னலாக இருந்த மனுஷனும் போகிறாப்புல. இது மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். இந்த வருஷம் ஜெயிக்கிறோம். ஜெயிச்சே ஆகிறோம். ஸோ லவ் யூ ஆல். அன்டில் சீயிங் யூ நெக்ஸ்ட் டைம். ஏபிடி சைனிங் ஆஃப்.